பேசலாம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சுத்திகரிப்பவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி சொல்லுகிறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்வார். நாம் ஆவியினால் கழுவப்பட வேண்டும், நீதிமான்களாக்கப்பட வேண்டும். அது மிக மிக அவசியம். அதற்கு தேவனுடைய கிருபையும் விசேஷமாய் சுவிசேஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சபையில் உள்ள விசுவாசிகள் இதயத்தில் மிக பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய சபைக்கு வந்தால் நம்ம கழுவப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இவர்களில் சிலர் அநியாயக்காரர்களாக இருந்திருக்கலாம், மிக மோசமான நிலையில செயல்பட்டு சிக்கிக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய ஜீவியம் மிக மிக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவ கிருபை இருக்க வேண்டும். மனுஷருடைய ஆத்துமாவிலே மகிமையான மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவிலே மாற்றம் இருந்தால் கண்டிப்பாகவே நாம் தேவனுடைய கிருபையை பெற்று சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.